முன்னுரை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் உயிர்ப்பினால் மனிதர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பிறக்கின்றது. பாவத்தின் விளைவாக மனித குலம் சக்திக்கும் எந்த தடைகளுக்கும் இயேசுவின் உயிர்ப்பினால் தகர்க்கப்படுகின்றது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தம் சீடரை வாழ்த்தி பலப்படுத்திய இயேசு நமக்கும் அதே அற்புதமான ஆசீர்வாதத்தை தருகின்றார். அத்தோடு நாம் உடலிலும் ஆன்மாவிலும் நலம் பெற தூய ஆவியை பொழிந்து பாவ மன்னிப்பு என்னும் அருட்சாதனத்துக்கான பணியையும் தன் சீடர்களுக்கு வழங்குகின்றார். இதன் வழியாக நாம் நம்பிக்கை கொண்டு ஆன்ம மீட்பை பெறுகிறோம். இந்த பேர் அன்புகளை மனதில் பதித்தவர்களாக தொடரும் திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது மரித்த கிரேசி இவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் உங்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான பங்கு மக்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இன்று
பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிறானது இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. எனவே ஆண்டுடைய இரக்க பெருக்கத்தை நம்முடைய குடும்பத்திலே நாம் நிறைவாக பெற்று ஆண்டுடைய அன்பிலும் சமாதானத்திலும் வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒப்பு கொடுத்து பங்கேற்போம். திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெற பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Oh
என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீ தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. ஒவ்வொரு பரிசுத்த ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையெடுக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீது அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை,
ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரின் உண்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அங்கு வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடியிருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தாம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பேரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று
நாம் அனைவரும் இறை இரக்கத்தின் விழாவை கொண்டாடுகிறோம். உயிர்த்த ஞாயிறுக்கு பின்னால் வரக்கூடிய இரண்டாவது பாஸ்கா காலத்துடைய ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் இறை இரக்கத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை இரக்க பக்தியானது நம்முடைய தாய் திருச்சபையிலே 20வது நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. 2000 ஆண்டில்தான், அதாவது அருட் சகோதரி மரியா பௌஸ்தினா என்கிற இந்த அருட் சகோதரி தன்னுடைய வாழ்விலே அவர் கடவுளுடைய இரக்க பெருக்கத்தை அவள் அனுபவித்தவளாக, அந்த கடவுளுடைய இரக்க பெருக்கத்தை பற்றி அவள் தன்னுடைய புத்தகத்திலே அவள் எழுதியிருந்தார். அருட் சகோதரியாக வாழ்ந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலும், அதே நேரத்திலே கடவுளுக்கு கீழ்ப்படிவதிலும், அதே நேரத்திலே ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்வதிலும் தன்னை முழுவதுமாக அவள் கையெழுத்திருந்தார். 33 வயதிலேயே இந்த மரியா பௌஸ்தினா தன்னுடைய உயிரை இந்த உலகத்திலே துறந்தார். 33 வயதுதான். 1905ஆம் ஆண்டு பிறந்து 1938ஆம் ஆண்டு அவர் மரித்து போனார். அந்த அருட்சகருடைய வாழ்க்கையிலே, அதாவது டியூபர்குலோசிஸ், அந்த நோயானது அவருடைய வாழ்விலே வந்து பலவிதமான இன்னல்களுக்கு அவர் டிபி நோய் என்று சொல்வார்கள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பல வகையான துன்பங்களுக்கு ஆளாகி தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய உயிரை இழந்தவர். அவருக்கு பின்னால் தாய் திருச்சபையானது அவரை ஒரு புனிதராக நியமித்து அன்றையிலிருந்து இன்று வரை இந்த இறையிறக்கத்தினுடைய விழாவானது உயிர்த்த ஞாயிறுடைய மறு ஞாயிறிலே கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்ற செய்தி என்னவென்றால், முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை அவருடைய சீடர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த வல்லமையால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். எனவே இயேசுடைய உயிர்ப்பினுடைய அந்த நற்செய்தியிலே நம்பிக்கை கொண்ட மக்கள் தொடக்க கிறிஸ்தவர்களாக, தொடக்க விசுவாசிகளாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுடைய பரிசுத்த நாமத்திலே தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் ஒரே மனதோடும் ஒரே உள்ளத்தோடும் தங்களுடைய வீடுகளிலே கூடி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெயரால் நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது, ஒரே மனதோடு ஒரே உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எந்த ஒரு தேவைக்காக, எந்த ஒரு கருத்திற்காக ஜெபித்தார்களோ அந்த கருத்தை உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவுடைய வல்லமையால் ஆசீர்வதித்தார். அடுத்து இந்த தொடக்க கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள்? அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, செயலிலே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். தங்களிடம் உள்ள அந்த உடைமைகளை அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக பிறருக்காக அந்த உடைமையை அவர்கள் பொது உடைமையாக அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். யாருக்கு உணவில்லையோ, யாருக்கு தேவையோ அந்த அவர்களுக்கு இதை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உடைமைகளை பொதுவாக வைத்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருந்தது, அவர்களுக்குள்ளாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளம் இருந்தது. அவர்கள் கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய, தங்களுடைய உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்வு தொடக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சகோதர சகோதரிகளே, இதனால் அந்த ஒரு தொடக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல புதுமைகளை செய்து வந்தார். அவருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். அவர்கள் கிறிஸ்துடைய பெயரால் கிறிஸ்துவின் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு கிறிஸ்துவுக்காக சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாவது வாசகம் திருத்தூதர் யோவான் அவருடைய கடிதத்திலே பார்க்கின்றோம். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை முழுமையாக இயேசு அன்பு செய்தார். கடவுள் மீது தனக்கு இருந்த அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வெளிக்காட்டினார்? கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் வழியாக.
கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக அவர் என்ன செய்தார்? தான் கடவுளுடைய மகன் என்பதை எண்ணித்தார் சகோதர சகோதரிகளே. எனவே இந்த 2வது வாசகத்திலே திருத்துதர் யோவான் கூறுகின்றார், எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்பதை கடவுளுக்கு கீழ்ப்படுவதிலும் கடவுளுடைய திருவுளத்தையும் நிறைவேற்றுவதிலே அவர் வெளிக்காட்டினாரோ, அதே போல கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் கடவுளை முழுமையாக அன்பு செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறார் சகோதர சகோதரிகளே. எனவே நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பு குழந்தைகளாக கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியிலே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர் 3 முறை அவர்களுக்கு என்ன செய்கின்றார்? அவர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உரித்தாக என்று அவர்களை வாழ்த்துகின்றார். வாழ்த்தி இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இன்னொரு கொடையை கொடுக்கின்றார். என்ன கொடையை கொடுக்கின்றார்? அவர்கள் மீது ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை வழங்குகின்றார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு சொன்ன எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு வழங்குகின்றார். சகோதர சகோதரிகளே, இதிலே ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், இங்கு தோமையார் முதல் முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அங்கு தோமையார் கிடையாது. அது 8 நாட்களுக்கு பின் தோமையார் இங்கு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? விசுவாசமற்றவனாய் இருக்காதே, ஐயம் கொள்ளாதே, விசுவாசம் கொள், நான் கடவுளுடைய மகன், நான் சொன்னவாறு உயிர்த்து விட்டேன் என்று சொல்லி புனித தோமையாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை கொடையாக கொடுக்கின்றார். இதோ உன்னுடைய விரலை என்னுடைய விடாவிலே இடு, இதோ என்னுடைய ஆணிகால் துளைக்கப்பட்ட என்னுடைய கரங்களை பார் என்று சொல்லி அவருடைய அந்த விசுவாசமற்ற தன்மையை போக்கி அவரை விசுவாசம் கொள்ள செய்கின்றார். உடனே தோமையார் என்ன செய்கிறார்? என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அவர் நெடுஞ்சான் கிடையாக விழுகின்றார். சகோதர சகோதரிகளே, அதற்கடுத்து பார்க்கிறோம், தோமையார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்துடைய நற்செய்தியை போதித்து மயிலாப்பூர் சென்னையிலே அவர் என்ன செய்கின்றார்? ஒரு வேத சாட்சியாக மறைக்கின்றார். கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வையை முழுமையாக அர்ப்பிக்கின்றார். சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய இந்த இறையிறக்கத்தினுடைய விழாவிலே சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுடைய உயிர்ப்பு, இயேசுடைய இறப்பு நமக்கு எதை காட்டுகிறது என்றால் கடவுளுடைய ஆழமான இரக்க பெருக்கத்தை நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை, போன வருஷம் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 23 அல்லது 24ஆம் தேதி திங்கட்கிழமை லாக்டவுன் ஆனது இந்த கொரோனா வைரஸால், முதல் வைரஸால் வந்து ஆரம்பித்தது. ஏறக்குறைய 1 ஆண்டுகள் நம்ம முடித்து விட்டோம். மார்ச் மாதம் முடிந்து இன்னைக்கு ஏப்ரல் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து 2வது அலை, கொரோனா 2வது அலை வந்து ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? கேசஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறது சொல்லி மீண்டும் லாக்டவுனிலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 1 வருடத்திலே சகோதர சகோதரிகளே, எவ்வளவு துன்பத்திற்கு நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள். அதாவது குடும்பத்தில் வந்து வேலை வாய்ப்பு கிடையாது, அன்றாட வேலை உங்களுக்கு போய்விட்டது, உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது, பிள்ளைகள் படிப்பு பாதிக்கப்பட்டு விட்டது, மேலும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து நோயாலும் நொடியாலும் எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு மன உணர்ச்சிகளுக்கு நாம் ஆளாகி இந்த ஒரு சூழலை வாழ்ந்து இருந்தாலும் கடவுளை இரக்க பெருக்கம் நம்மோடு இருப்பதால், கடவுள் இந்த உலகத்தின் மீது இரக்கம் கொண்டிருப்பதால் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த உலகத்திலே உயிரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு இறை இறக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை விழாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரக்கமுள்ள ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஒரு கொரோனா நோயிலிருந்து, இந்த ஒரு கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களையும் இந்த உலகத்தையும் நீர் பாதுகாத்தருளும். ஏனென்றால் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அநேக பேர் சாமானிய மக்கள், அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? கொரோனா அலை என்று சொல்லி பாம்பேக்கு வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து பிழைப்புக்கு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய ஊர் தேடி சென்றார்கள். இன்றைக்கு 2ஆம் முறையாக என்ன செய்தார்கள்? மக்கள் தன்னுடைய ஊர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நிலை மாற வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய இரக்க பெருக்கத்தை முழுமையாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று
நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போன்று பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரக்கமுள்ள நம்முடைய ஆண்டவரிடத்திலே, பேரன்பு கொண்ட நம்முடைய ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை நாம் அனைவரும் இப்பொழுது விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. தூய ஆவியின் நிறை வல்லமையால் இன்றைய திருச்சபையில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் மீட்பின் பாதையில் மக்களை வெற்றியுடன் வழி நடத்தி செல்ல வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அநீதி, அடிமைத்தனம் இவற்றை அழித்திட அனைத்து நாடுகளின் தலைவர்களும் பாடுபடவும் உண்மையின் வழிதான் என்று நிலை பெறும் என்பதை உணர்ந்து நல்லாட்சி செய்திட வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு தம் சீடருக்கு வழங்கிய அதே சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றும் உலக மக்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ்ந்திடவும் அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம், ஒற்றுமை வளர்த்தோங்கிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் பற்றினால் உண்மை கடவுளாகிய உண்மை மறந்து வாழும் இளைஞர்கள் நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்பதை உணர்ந்து உம்மின் புதிய வாழ்வை காண மனமாற்றம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் கருத்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் கருத்திலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரை, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் ஒரு திருமண் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். பெண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து இடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இவையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உழக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம்.
ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். இதயம் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட் கிரேசியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாவரும் இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரின் ஒன்றப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும்
ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் உயிர்த்த கிறிஸ்து வழங்கிய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவெல்லாம் வாழ்வழிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடல் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட புரியும். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பையும் இரக்க பெருக்கத்தையும் தன்னுடைய இறப்பு மீட்பு வழியாக நமக்கு வழங்குகின்றார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் தன்னுடைய இறையிறக்கத்தினால் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. Amen.